வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக சைலண்ட் புரட்சி செய்ய காத்திருக்கிறார்கள் என அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்களை கௌரவிக்கும் விழாவில் அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து பட்டு வேட்டி, சேலை மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 7.5% இடஒதுக்கீட்டால் 3500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பை படித்து வருகிறார்கள் என்றும், மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது என்றும், 2026 தேர்தலில் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களித்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவார்கள் என்றும் கூறினார். மக்களுக்கு ஞாபக மருதி இருக்கும், இதனை வைத்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என நினைக்கிறது என்றும், சாமானிய மக்களுக்கான கட்சி அதிமுக தான் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் கூறினார். வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ஏன்னா மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு, எடப்பாடியார் சொன்னார்னா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு. இப்போ எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அக்கா தான் டாக்டராக இருந்தோம். இன்றைக்கி நெருக்கி ஒரு 15 டாக்டர் ஊரில் உருவாகி இருக்காங்க. அப்படின்னா இந்த 7.5% இடஒதுக்கீடுனால தான். தமிழ்நாடு பூரா நீங்கள் கணக்கீடு எடுத்தாலும் இந்த 5 வருஷத்தில் 3000 சொச்சம் பேர் இன்றைக்கி டாக்டருக்கு படிக்கிறாங்க. ஊர் ஊராக மக்கள் அனுப்பி, அவங்க கட்சிக்காரங்களை அனுப்பி ஏதோ பேசி தலைமையிலேருந்து காசு வரும், காசை கொடுத்து வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த முறை ஏமாற மாட்டாங்க கடந்த முறை மாதிரி. அதனால் அவங்களுக்கு தேவை நல்ல திட்டங்கள், அவங்க குழந்தைகளுக்கான நல்ல கல்வி. ஆகவே மக்கள் எல்லாம் விழிப்போடு இருந்து வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு மக்களுக்கான ஒரு அரசு, அதிமுக அரசு. இப்பயே திமுக ஆட்சியில் பட்ட அவலங்கள்லாம் மக்கள் ஒரு சைலண்ட் புரட்சிக்கு தான் இருக்கிறாங்க. நம்ம கடந்த தேர்தலில் பார்த்துருக்குறோம். நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் ஒன்று 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அந்த 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு லாங் லீவு மக்கள் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி பாரத பிரதமரும் வர இருக்கிறார். எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டோட தலைமை அவரும் வர இருக்கிறாங்க. வந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் நிச்சயமாக மக்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த திமுகவுடைய ஏமாற்று திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக சுக்குநூறாக உடைக்கப்படும். அதனால் உறுதியாக ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழும்.